காந்தி உண்ணாவிரதம் இருந்தாருன்னா இந்தியாவே உண்ணாவிரதம் இருக்குமா, காந்தி நடந்தா இந்தியாவே நடக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்டு. அந்த மாதிரி இருக்க காந்தி கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு பீகார்ல இருந்து ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு அம்மா வந்து, அந்த பையன் ஜுவனியல் டயபெட்டிக், சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு டயபெட்டிக், பெரிய காந்தி ஃபேனு. அவனை சாபர்மதி ஆசிரம் கூப்பிட்டு வந்துட்டு லைனில் நின்று காந்தியை பார்த்து இவனுக்கு வந்து டயபெட்டிக்கு, நீங்கள் சாப்பிடாத அப்படின்னு சொன்னாதான் இந்த வந்து அந்த சர்க்கரை எல்லாம் சாப்பிடாம இருப்பான், நீங்கள் நோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம். நீ போயிட்டு 3 வாரம் கழிச்சு வாமா அப்படின்னு சொல்லிட்டாராம். சரி, அவர் சொல்லிட்டாரு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 3 வாரம் கழித்து அவங்க வந்து திரும்ப லைனில் நின்று திரும்ப வந்து கேட்டாங்களாம். ஏன்னா அந்த பையன்கிட்ட நீ இனிமேல் வந்து சர்க்கரை சாப்பிடக்கூடாது, அம்மா சொல்கிறபடி கேட்கணும், அதான் அவன் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாராம். இன்னும் அம்மா கடுப்பாயிட்டாங்களாம். இதை ஒரு 3 வாரத்துக்கு முன்னே சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு ஒரு டைம் மிச்சமாயிருக்கும், என்னையா நீ வந்து 3 வாரம் கழிச்சு அதே சொல்கிற அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாரா, நான் 3 வாரம் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஃபஸ்ட்டு நான் நிறுத்திட்டு தான் நான் வந்து ப்ரீச் பண்ண முடியும்.